இதை பார்த்து தாங்க நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா இந்த கார்டன் ஒன்றுத்தையும் நம்ம பெரிய கருவேப்பிலை தொட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வச்சுட்டாங்க. இங்கே வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணோம். ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸடான்னு கேட்டால் நம்ம சப்ஸ்கிரைபரோட குட்டீஸ், ஸோ அவங்களையும் நம்ம மீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பி. உங்கள் பேர் என்ன? சர்வேஷ். 14 ரியல் கட்டு. இதோ இன்னும் 2 எடுக்கிறேன். ஃப்ரூட் வேணும். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் நம்மளோட ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இதை சொல்லியே. ஏன்னா நம்ம ஊருக்கு போய் நியர்பை 1.5 மாதம் மேலே ஆயிடுச்சுல்ல, அதனால் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ கத்தார்லேருந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ண போகிறோம், நம்மளோட ஒர்க்குன்றதை விட நம்மளோட கடமைகள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னும் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் நம்ம தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஊர்லேருந்து வந்து செம்ம டயர்டாக இருந்ததுங்க. லாஸ்ட்டு ஒரு 2 நாளாக வந்து எந்த ஒர்க்குமே பார்க்கவே முடியல. ஏன்னா நம்ம ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு, அதனால் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இங்கே கத்தார் வந்தோடனே விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சோடனே குட்டீஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 ஹவர் போல் தான் தூங்கினேன். அதனால் சரியாக தூக்கம் செட் ஆகிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சுங்க. அதனால தான் லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த நாளும் வந்துட்டு ஃப்ரெண்டு வந்தாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பிஸி ஆகியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் டே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டேயில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்டனை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஊரில் இருக்கிறப்பே வீடியோ காலில் கொஞ்சம் பார்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து ஓகே தான். இருந்தாலும் அன்றைக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. சரியாக சாப்பிடல செய்யல அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஊரில் இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து தாங்க நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா இந்த கார்டன் ஒன்றுத்தையும் நான் ஒன்றா பார்த்து நியர்பை 6 வருஷத்துக்கு மேலே ஒன்றா பார்த்து செதுக்கி செஞ்சு இந்த அளவுக்கு பச்சை பசேர்னு வச்சுருந்தேன். இது எல்லாமே ஒரு 3 நாள்லேயே ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க. கார்டன் போனாலே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆவேன். அப்படி தான் ஒன்றா ரசித்து பண்ணேன். மனமே உள்ளிருந்து அழுவது பண்ணிட்டியா? நான் வந்த அன்னைக்கு கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னு காமிக்கிற பாருங்கள். ஃபுல்லாக செடி எல்லாத்தையும் எடுத்து கீழே இருக்க கல் எல்லாத்தையும் நோண்டி போட்டு ஃபுல்லாக இப்படி மாற்றிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போட போகிறாங்க. அதனால தான் வந்து இப்படி இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் எல்லாமே ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு செடி கூட இல்லைங்க, எல்லாத்தையும் அப்படியே க்ளீனாக பிடிங்கிட்டாங்க. மரம்லாம் இருந்த தடையுமே தெரில. இந்த மாதிரி இந்த இடத்த பார்க்குறதுக்கே கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக தாங்க இருக்குது. சரி என்ன பண்ணுறது, செடி கொடி காய்கறின்னு எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபுல்லாக வெறும் மண்ணும் கல்லுமா இருக்குது. எல்லாம் இறக்கியிருக்காங்க சிமெண்ட் போடுறதுக்காக. ஸோ இதெல்லாம் அப்படியே மெஷர் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த நிலமையில தான் இருக்குது நம்மளோட கார்டனு. என்னாச்சு? எல்லாமே இப்படி கல்லு கீழே போட்டு அப்புறம் இதுதான் போட்டு நெக்ஸ்ட்டு சிமெண்ட் போட போகிறாங்க இன்னொரு 3 to 5 நாளில். ஆமாம், வந்த அன்றைக்கி அதை பார்த்தே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷீட்டு போட்டிருக்காங்கங்க. ஷீட்டுக்கு மேலே வந்து இந்த கம்பி வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே சிமெண்ட் போடுற ஒர்க்கு மட்டும்தான். இந்த கல் மண் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா சமமாக நிரவி விட்டுருக்காங்க. இதுவாக நம்ம கார்டன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி பார்க்குறப்ப வந்துட்டு இடம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் செடி வச்சுருந்தப்போ இன்னும் நிறைய பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக செடி நம்மளுக்கு இருந்தது. இங்கே கூட நம்ம குண்டுமல்லி செடி, பப்பாளி செடி, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம முருங்கை மரம் எல்லாமே இருந்துச்சு. நேற்றுக்கெல்லாம் உட்காந்து இதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தானே இந்த மரம் இருந்துச்சு, இந்த தானே இங்கே செடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தேங்க. இங்கே ஃபுல்லாக வந்து பொன்னாங்கண்ணி கீரை அப்படி இப்படின்னு எல்லா இடமும் பச்சை பசேல்னு பார்த்துட்டு இது பார்த்தோடனே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் இருக்கும். இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாக இங்கே தான் வந்து ட்ரைனேஜ் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இதுவும் அங்கேயே வந்து ட்ரெயின் வந்து இருக்கும். நான் ஃபுல்லாக சரியான சவுண்டு நேற்றுக்கு ஃபுல்லாக அடிக்கிறது உடைக்கிறது கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த கார்டன் எல்லாம் இது பண்ணுறப்போ. இந்த முருங்கை மரம் வெட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா. அவ்வளோ பெரிய மரம், அதை வெட்டி எப்படியும் ஒரு 5 தடவை வந்து நல்ல ஒரு பெரிய இது வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு 5 இது வந்து எடுத்துகிட்டு போய் கொட்டினாங்க, செஞ்சாங்க அப்படின்னாங்க. அதான் டிஸ்போஸ் பண்ணுற அவங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கப்போ அதை வளர்த்தப்போ எனக்கு எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போது ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையும் பிடுங்கி அப்படியே ஃபுல்லாக தரமாட்டம் ஆக்கிட்டாங்க. நம்ம கார்டனாக இது அப்படின்ற மாதிரி இருக்குது. கார்டன் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப சுருங்கிடுச்சு. இவ்வளோ செடி தான் இருக்கா அப்படின்னு மாதிரி. ஏன்னா எல்லாமே நான் தரையில் வச்சதுனால நிறைய இது வந்து எடுக்கவே முடியல. அந்த வெரைட்டியை காப்பாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஏன்னா தரையில் தான் நிறைய அவ்வளோ இருந்துச்சு. அதோடு நம்ம எடுத்து வச்சு நம்ம கார் பார்க்கிங் கிட்ட தான் வைக்கணும். அதை வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு இடம் இல்லை. சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அதனால் சரி ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே காமிக்கிற பாருங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே கருவேப்பிலை செடி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து மணி பிளான்ட்டு. இங்கேயும் வந்து நம்ம பெரிய கருவேப்பிலை தொட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வச்சுட்டாங்க. இது நான் எல்லா செடியும் சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன்ல, அந்த இது துளசி செடி. இதுவும் வந்து துளசி செடி தாங்க. சூறாவளி வந்து ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப இன்னும் பெருசாக வந்து வரல. இது வந்து நான் ஊருக்கு போகிறப்ப அந்த முருங்கைக்கட்டெல்லாம் வெட்டி வச்சலைங்க, ஃபுல்லாக துளுத்து வந்துச்சான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே அந்த ஹீட் அனல் காற்றுல அப்படியே கருகிட்டு அப்படின்னாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த இது எண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து துளுத்து வந்திருக்கு. அந்த கனவுல வந்து எல்லாம் துளுத்து வந்திருக்கு. அந்த அனல் காற்றுல ஃபுல்லாக கருகிட்டு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னாச்சு. நம்ம லெமன் கிராஸ் வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரெண்டு வச்சுருந்த வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்ற நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. இவர் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஊற்றலை போல். அதுக்கடுத்து வந்து கத்தாழை. இந்த முருங்கைக்கட்டெல்லாம் இருக்குங்க, ஆனால் வந்து இன்னும் வளரல. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வெயில் இல்லையா, அதனால் துளுக்கலை. பட் வின்டர் வர்றப்போ துளுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் வந்துட்டு கருவேப்பிலை, குண்டு மல்லி எல்லாம் இருக்குது. எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. ஸோ எல்லாம் பூத்து வந்து கருகிடுச்சு பறிக்காமே. ஒரு சிலது பாருங்கள் அப்படியே இது மொட்டுலேயே வந்து கருகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த எண்டெல்லாம் கட் பண்ணி விடணுங்க. இனிமேல் தான் ஒரு கார்டன் ஒர்க்காக ஆரம்பிக்கணும். இன்னும் வீடு எல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு அதுவுமே இப்போ கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்து கருவேப்பிலை கூட கருகிடுச்சு. இந்த எண்டெல்லாம் பாருங்கள். இந்த சைடில் குண்டுமல்லி எல்லாம் வந்து பூத்துருக்கு. ஒரு 5 குண்டுமல்லி கிட்ட பூத்துருக்கு. ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தே இல்லை. முன்னே நல்லா பெருசாக பூத்துருந்தது, இப்போ வந்து லைட்டாக தான் பூத்துருக்கு. எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டாங்க. தரையில் எதுவுமே கிடையாது. இங்கே மேலே ஃபுல்லாக இந்த கொடி மட்டும் இருக்குங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அவங்க க்ளீனிங் பண்ணாங்களா, அவங்களே வந்து ஃபுல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டாங்களா. ஸோ நம்மளுக்கு மூவ் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டுங்க. ஏன்னா இவரும் ஆஃபீஸ் போயிடுவாரா, அதுக்கடுத்து நம்மளாலேயும் வந்து அந்தளவுக்கு பெருசாக தூக்கிலாம் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸால். அதனால் சரி அதுக்கு வேறு யோசிச்சுட்டே இருந்தேன், அதுக்கு ஏதாவது ஆள் பார்த்து அரேஞ்ச் பண்ணுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களே வந்து அழகாக பக்காவாக நீட்டாக அடுக்கி எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. தண்ணியும் கூட அவங்க ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக அவங்களே வந்து ஊற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இவர். விசாகன் குட்டி, நம்ம கார்டன் எப்படிப்பா செட் பண்ணாங்க அப்பா சொன்னாங்களே? ஃபர்ஸ்ட்டு மரத்து செடி எல்லாம் வெட்டி எல்லாம் சைடாக வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கல் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கப்பா. மரம்லாம் வெட்டி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம செடியெல்லாம் அப்புறம் வந்து மண்ணும் கல்லும் அப்படியே ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஆமாம், சமம் படுத்திட்டாங்க. அப்புறம் வந்து இந்த ஷீட்டை போட்டு இது மேலே இந்த மெட்டல் இது போட்டு டைப் பண்ணிட்டாங்க. ஆமாம் தங்கம். இப்போ இதுக்கு மேலே சிமெண்ட் போட்டவங்கன்னா அவ்வளோதான். இது மாதிரி டைப் பண்ணிட்டாங்க மெட்டல் இதில். அப்படி தான் எங்களோட கார்டனை செட் பண்ணாங்க. ஆமாம் தங்கம். இதில் வந்து இந்த பைப் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இது எதுக்குன்னா தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்கு போல். ஸோ அதுதான் வந்துட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து சிமெண்ட் ஏற்றுவாங்க போல். மேலே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஹைட்டாக கொண்டு வந்து இந்த சைடு இப்படி இறக்கிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். பேசுகிற லாங்குவேஜ் வேறு அவங்களுக்கு புரியலைங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் போல். ஸோ அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியுது, எனக்கு ஹிந்தியே தெரியாது. அதனால் நான் எது கேட்டாலும் சிமெண்ட்டு பூரா சிமெண்ட் அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எதுவுமே கேட்கல. நான் கேட்டேன், இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருமா இல்லை ஓப்பனில் இருக்குமா, இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபுல்லாக சிமெண்ட் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு.
கார்டன் வந்து இப்போ இப்படி தாங்க இருக்குது. சிமெண்ட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே செடியெல்லாம் நம்ம வீடுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு சைடு வந்து கீழே இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கருவேப்பிலெல்லாம் பறிச்சிக்க ஈஸியாக இருக்குது. கதவை திறந்த உடனே இருக்கா கருவேப்பிலை, அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது நாங்கள் வெளியில் கிளம்புறோம். ஸோ எங்கே போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ்தான் ஒயாசிஸ் வந்து போகிறோங்க. எதுக்காக அப்படின்னா விசாகன்குட்டி ஸ்கூலுக்காக போகிறோம், ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக. இங்கே கத்தாரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஃபீஸ் வந்து 3 டேர்மாக பே பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு நம்ம மார்ச்சில் பே பண்ணியிருக்கோம். ஏப்ரல் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுறப்போ 2வது டேர்ம் ஃபீஸ் வந்து இப்போ கட்டுங்க. அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி போல் பே பண்ணணும். நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸோடு சேர்த்து பே பண்ணலாம். வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூல் வீடியோஸில் வந்து கேட்டிருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து கம்பல்சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்மளோட விஷ் தான். ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணும். ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸடான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். இந்தியன் ஸ்கூல்னால் ஒரு மாதிரி ரேட் இருக்கும், இதே இன்டர்நேஷ்னலாக ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கரிக்குலம் அது படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி அமௌண்ட் இருக்கும். ஸோ விசாகன்குட்டி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஸ்கூலோட ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்களுக்கு. நம்ம வெயிட் பண்ணுறதுக்காக சேர்லாம் போட்டிருக்காங்கங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 11 o'clock போல் வந்தோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு ரஷ்ஷெல்லாம் இல்லை. இதே ஈவினிங் டைமில் வந்தோன்னா ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு எக்ஸிபிஷனுக்கு பண்ணியிருந்தாங்கங்க. அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்குது. ஆனால் போன தடவை எக்ஸிபிஷனில் செம வேறு லெவலில் இருந்ததுங்க. சான்ஸில் அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் இதில் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலு. இது வந்து எக் ட்ரே இருக்குல்ல அந்த இது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட மேலே இது மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த பால் பாட்டிலோட இதுங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. எங்கே பாருங்கள் இந்த கேப்பு. இது வந்து இந்த மஃபின் இருக்குல்ல அது பண்ணுவோமே அந்த இது கவரில் அழகழகாக பூ மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாரு விசாக. இங்கே சுற்றி பாருங்கள் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம் ஸ்கூல் இல்லை குட்டீஸ் பண்ணது தான். ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எஜுகேஷன் வைஸ் எல்லாமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஏன்னா இவன் வந்து எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறான். இப்போ வரைக்குமே நாங்கள் ஸ்கூல் வந்து மாற்றலை. ஒன்று வந்துட்டு ஃபீஸ்க்காக மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எஜுகேஷன் வைஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட குட்டீஸ். ஸோ அவங்களையும் நம்ம மீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பி. உங்கள் பேர் என்ன? சர்வேஷ். உங்கள் பேர் என்னப்பா? விஸ்வேஷ் இல்லை? ரொம்ப வெக்கப்படுறாரு அவரு. என்னம்மா அவனுக்கு தெரியலையா? சரி ஓகே ஓகே என்ஜாய். எல்லா குட்டீஸோடு சேர்ந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாப்பியா? அத்தை சேனல் பார்த்துருக்கியா? கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அவர். சரி ஓகே தங்கவாங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து பே பண்ணியாச்சுங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட குட்டீஸு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணியிருந்தோங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங். அப்போ வந்து 2 பேருக்குமே வந்து நாங்கள் வந்து கிளம்பணுன்ட்டு அவங்க அப்போ தான் என்ட்ரானாங்க. ஸோ டைமிங் வந்து மிஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் அந்தளவுக்கு பேச முடியல. பட் இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் 2 பேருமே பேசினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸுங்க. ஸோ இது 2ம் பே பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து இங்கே வந்து 10 நிமிஷம் தான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். எதுக்காக அப்புறம் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா இவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு வந்துட்டு டெய்லி போயிட்டு விட்டுட்டு வர மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா இவர் 5:30க்கெலாம் கிளம்பிடுவார். ஸ்கூல் வந்து இங்கே 7 o'clock தான். ஸோ அவன் வந்து 6 o'clock கிட்ட ஸ்கூல் பஸ்லேயே போயிடுவான். அதோட டெய்லியுமே வந்து விட்டுட்டு கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன்லாம் கூப்பிட்டு வர முடியாதுங்க. அதனால தான் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்திருக்கோம். இதே உங்கள் வீட்டுக்கே நியர்பை இருக்குது, நீங்களே விட்டுட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் தேவையெல்லாம் எடுக்க தேவையில்ல. இப்போ வந்து நம்ம லூலு ஷாப்பிங் வந்து போகிறோங்க. நாங்கள் வந்து வெளியில் அந்தளவுக்கு ஷாப்பிங்கே போகல. ரைஸ் மட்டும்தான் இவரை விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் பெருசாக ஷாப்பிங்னே போகல. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஒயாசிஸில் இருக்க லூலு வந்து வந்தாச்சு.
ஒரு செக்ஷன், சாக்லேட்ஸ்க்காக ஒரு செக்ஷன் எல்லாமே வச்சுருப்பாங்கங்க. இங்கே வந்துட்டு காமனாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஆஃபர், அந்தந்த செக்ஷனில் இருக்க ஆஃபர் வந்து இங்கே காமனாக வச்சுருப்பாங்க. இது கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பயிர் ஐட்டம்லாம் நான் அதனால தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன். இங்கே அடிக்கடி ஆஃபர் இருக்கும், அதனால் இது மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் பால் பவுடர், ஆயில் எல்லாமே ஆஃபரில் இருக்குது. வாஷிங் லிக்விட் கூட ஆஃபர் போட்டிருக்காங்க. ஃபேரி இது 2 பீஸ் வந்து 13 ரியால் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. 12.75 ரியால் வந்து போட்டிருக்காங்க வெண்டைக்காய். அதுதான் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு. குட்டீஸ்க்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சோன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் மாதிரியே எங்கேயும் வெண்டைக்காய்லாம் உடச்சி பார்த்து வாங்கிக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெள்ளரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வெயிலுக்கு வந்து வெள்ளரிக்காய் வாங்கலாம். வெள்ளரிக்காய் வந்து அச்சு பாப்பா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், அதனால் ஒரு 3 போதும்னு நினைக்கிறேன். சரி 3 வாங்கியாச்சு. வாழைப்பூ வந்து வாங்கிக்கலாங்க. வாழைப்பூ வந்து இங்கே ரேட் எவ்வளோ தருமாங்க வருது? 12 ரியால், 250 ரூபா கிட்ட வரும் கிலோ. இப்போ இது எப்படியும் ஒரு 1/4 கிலோக்கு மேலே தான் வரும். நியர்பை 1/2 கேஜி வரும்னு பார்த்துக்கோங்களேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உருளைக்கிழங்கு வாங்கிக்கலாம். என்னடா இப்படியா செலக்ட் பண்ணுவாங்க உருளைக்கிழங்கு? உடையுதான்னு பாப்பியாடே, எவ்வளோ பண்ணக்கூடாதுரா. உருளைக்கிழங்கு பாருங்களேன், நல்ல குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் கிலோ ரேட்டை பார்த்தா தான் அதிகமாக இருக்குது. 17 ரியாலாம், 350 ரூபா வருது நம்ம ஊர் காசுக்கு. உருளைக்கிழங்கு வந்து 2 ரியால் தான் வருது. இந்தியா லெமன் தான் நாங்கள் வந்து எப்பயோ வாங்குவோம். இது வந்து 14 ரியால் வருது. ஆனால் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பழமாக ஒரு 4-5 எடுத்துக்கலாம். 14 14.5 அப்போனா 14 ரியால். கட்டு இதோ இன்னும் 2 எடுக்கிறேன். ஃப்ரூட் வேணும்? கிவியா? கிவி நீ சாப்பிட்டதே இல்லையே, சாப்பிட்டு பார்க்குறியா? சரி வாங்கி தரேன். சப்போட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. கேஜி வந்து 19.5. ரேட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஊரில் வந்து எனக்கு சப்போட்டா கிடைக்கல, அதனால தான் சரி அப்படின்ட்டு வாங்கியாச்சு. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. அடுத்து நம்ம பில்லை போட்டு கிளம்ப வேண்டியது தான். போட்ட பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழமாக கணிஞ்சு இருக்குங்க. சரியான டேஸ்ட்டு. நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறப்பே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். கடைசியாக இந்த 2 சப்போட்டா தான் இருந்தது. இப்போ இதையே வந்து நாங்கள் காரில் சாப்பிட்டு முடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக காயாக இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து பழுக்க வைக்கலான்னு பார்த்தா பாதி பழுக்குது, பாதி காயாகவே இருக்குது. ஸோ வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் பழுத்ததாக இருந்தால் தான் நான் வாங்கிட்டு வருவேன். அப்படிலாம் வாங்கிட்டே வர்றதில்லை. ஏன்னா இவ்வளோ ரேட்டு போட்டு நம்ம நல்லா இருந்தால் பரவாயில்ல, சரி எதுக்கு வேஸ்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதில்ல. இப்போ எல்லாம் ஃப்ரூட்டாக இருந்ததுனால நான் வந்துட்டு ஒரு நியர்பை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு சப்போட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். லிசா கண்ணி சாப்பிட்றியா? இந்த பையனுக்கு பிடிக்காது. அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.